வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தீராத உடல் வலியை நம்ம தீர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னா என்னென்ன வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்கணும், என்னென்ன உணவுகளை முதல்ல சாப்பிடாமல் நம்ம நிறுத்தணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். உடலுக்கு போதுமான ஓய்வு இல்லாத போது உடல் வலியால் பாதிக்கப்படலாம். இது தவிர ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் ஸ்ட்ரெஸ், டென்ஷன், மன அழுத்தம் போன்றவையெல்லாம் ஏற்படலாம். உடலினுடைய திறன் தாண்டி வேலை செய்யும் போது அல்லது அதிக எடை போன்ற பிரச்சனைகளை நமக்கு உடல் வலியை ஏற்படுத்தும். இது அப்பப்போ ஏற்படாமல் அடிக்கடி ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கை முறை தொடர்பான பிரச்சனைகளுக்கு நீங்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். இந்த சூழ்நிலை சில சிறப்பு வீட்டு வைத்தியங்களை நீங்க கையாளலாம். இது குறித்து ஆயுர்வேதம் மற்றும் குடல் ஆரோக்கிய நிபுணர் அவங்ககிட்டையும் நீங்க கேட்கலாம். ஸோ இது நீங்க மருத்துவர் அணுகிக்கலாம். இது போல பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் பிரச்சனைக்கு உதவக்கூடிய ஆயுர்வேத வைத்தியம் இருக்கு. ஒரு சில உணவுப் பொருட்களை நீங்க சாப்பிடாமல் தவிர்க்கணும் அப்படின்றத அதில் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த முறைகள் என்னென்ன அப்படின்றத பத்தி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பார்ப்பதற்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். புளிப்பு உணவுகளை நீங்க முதல்ல தவிர்க்கிறது நல்லது. அடிக்கடி உடல் வலியால பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா புளிப்பு உணவுகள் உட்கொள்வதை நீங்க முதல்ல தவிர்க்கணும். இதற்கு உணவுல தக்காளி, அப்புறம் புளிப்பு, ஆப்பிள், சைடர் வினிகர், எலுமிச்சை போன்ற பழங்களை நீங்க தவிர்க்கணும். இதை நீங்க உட்கொள்ளும் போது உங்களுடைய நரம்பு மண்டலத்தினுடைய அந்த உணர்திறன் அதிகரிக்கப்படலாம். இதனால உங்களுடைய உடல் வலியால அதிக பிரச்சனைகள் ஏற்படும். எனவே கொஞ்ச நாட்களுக்கு, சில நாட்களுக்கு உங்களுடைய உடல் வலிகளை தவிர்க்கிறதுக்கு புளிப்பு உணவுகளை நீங்க உட்கொள்வது தவிர்க்கணும். சில பேர் பச்சையாக சில உணவுகளை உட்கொள்வாங்க. அது போல பச்சையாக உணவுகள் உட்கொள்வதை நீங்க தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. உணவுகளை பச்சையாக அதிகம் உட்கொள்வது உடல் வலியை இன்னும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். எனவே உணவுகளை பச்சையாக உட்கொள்வதிலிருந்து விளங்கி சமைத்து சாப்பிடுறது உங்களுக்கு நல்லது. பச்சையாக இருக்கக்கூடிய உணவுகளை உட்கொள்வது செரிமானம் அடைவது கடினமாக்கும். மேலும் இது உடல்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வறட்சியை அதிகரிக்கும், உடல் வலி எல்லாத்தையும் அதிகப்படுத்தும். இதுக்கு பதிலாக நீங்க வேக வைத்த அல்லது சமைத்த உணவுப் பொருட்களை உட்கொள்ளலாம். இதன் மூலம் உடலுக்கு உணவிலிருந்து போதுமான ஈரப்பதம் கிடைக்கிறதோட உடல் நீரிழிவு பெறுவதெல்லாம் தடுத்தலாம். உடல் வலி எல்லாம் இதன் மூலமாக நீங்க குணப்படுத்திக்கலாம். பூண்டு எண்ணெய் மசாஜ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பண்ணலாம். உடல் வலி குறையணும் அப்படின்னா பூண்டு எண்ணெயை கொண்டு நீங்கள் மசாஜ் பண்ணலாம். இது மிகவும் பழமையான ஒரு மெத்தட். இதற்கு நீங்கள் என்ன பண்ண முடியும்னா பூண்டை அதோடைய தோலோடு சேர்த்து எண்ணெயில் வேக வைக்கலாம். பூண்டு எண்ணெயை தவிர பாதாம் எண்ணெயை பயன்படுத்தலாம், தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தலாம், கடுகு எண்ணெய் போன்ற எந்த விதமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எண்ணெய்களையுமே பயன்படுத்தலாம். இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எண்ணெயை நீங்கள் சூடாக்கி அதுக்கப்புறம் அது கொஞ்சம் சிறிது குளிர வச்சதுக்கப்புறம் முழு உடலையுமே வெதுவெதுப்பான எண்ணெயால் நீங்கள் மசாஜ் பண்ணணும். இப்போது சூரிய ஒளியில் ஒரு 20 நிமிடங்கள் நீங்கள் சும்மா உட்காந்துருக்கலாம் அல்லது ஒரு சின்ன வாக்கிங் போயிட்டு வரலாம். ஒரு 20 நிமிடங்கள் சூரிய ஒளியில் உங்களுடைய உடம்பை நீங்கள் எண்ணெய் மசாஜ் செஞ்சதுக்கப்புறம் காட்டினீங்க அப்படின்னா தசைப்பிடிப்பெல்லாம் குறைச்சி உங்களுடைய உடல் வலியெல்லாம் இது நீக்கிடும். கவனம் செலுத்த வேண்டிய விஷயம்னா என்ன அப்படின்னா, நாள் முழுவதுமாகவே உங்களுடைய உடலை நீங்கள் நீரேற்றமாக வைத்திருக்கணும். அதாவது நீரிழிவு உங்களுக்கு நீரிழிப்பு பிரச்சனை எல்லாம் ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய உடல் வறட்சியாக ஆரம்பிக்கும். இதனால உடல் வலி ஏற்படும். எனவே நாள் முழுவதும் குறைந்தது ஒரு மனிதனுக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய 3 லிட்டர் தண்ணீராவது நீங்கள் குடிக்கணும். இது மாதிரி குடிக்கும் போது தான் நீரேற்றமாக உங்களுடைய உடல் இருக்கும், வறட்சி ஏற்படாமல் இருக்கும். அப்பதான் உங்களுடைய உடல் வலி போன்ற பிரச்சனை எல்லாம் ஏற்படாமல் நீங்க நலமோடு இருக்கலாம். நடற்பயிற்சி அல்லது இலகுவான உடற்பயிற்சி நீங்க செய்யணும். இது உங்களுடைய உடலை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ள உதவிகரமாக இருக்கும். உடலை ஆரோக்கியமான முறையில் இயக்குவதற்கு உதவிகரமாக இருக்கிறதால உடல் வலி போன்ற பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு ஏற்படாது. அப்போ இந்த மாதிரி முறைகளை நீங்க கடைபிடிக்கும் போதும் இந்த உணவுகளை நீங்க சாப்பிடாமல் இருக்கும் போது உங்களுடைய உடல் வலி சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். அதீதமான உடல் வலியை நீங்க பார்க்குறீங்க, எந்த விதமான வைத்திய முறைகளும் செஞ்சு அது சரியாகல அப்படின்னா நீங்க உடனே மருத்துவர் அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா இது மற்ற ஏதாவது ஒரு பிரச்சனையினுடைய அறிகுறியாக கூட இருக்கலாம், புற்றுநோய்க்கான ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம். கடுமையான உடல் வலி ஏற்படுவது, சோர்வு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவது புற்றுநோயினுடைய ஆரம்ப அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. ஸோ அப்படி இருந்தே ஆக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒருவேளை அதுவும் அறிகுறியாக இருக்கலாம். அதனால் நீங்கள் மருத்துவர் அணுகி செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் நீங்கள் உடல் வலியை குறைச்சிக்கிறதுக்கு இந்த உணவுகளை சாப்பிடாமல் இருக்கலாம். இந்த வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றலாம். முக்கியமாக அந்த பூண்டு எண்ணெய் மசாஜ் பண்ணுறது. ஸோ இதை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே சின்னதாக சூரிய ஒளியில் ஒரு வாக்கிங்கோ அல்லது உட்காந்து இருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கியூர் ஆகும். உடல் வலி மற்ற பிரச்சனைகளையுமே நமக்கு தூண்டும். ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாத்தையுமே நமக்கு ஏற்படுத்திடும். உடம்பு வலியாக இருந்தால் எந்த ஒரு வேலையுமே நம்மளால் வழக்கமாக செய்ய முடியாது. அப்படின்றதால முதல்ல இதுக்கு கவனம் செலுத்தி இந்த உடல் வலியை நீங்கள் தீர்க்க பாருங்கள். இது போல நிறைய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.